பதுவை பதியரான புனித அந்தோணியாரே, பரிசுத்தத்தனம் விளங்கும் லீலியே, வெளி மதிக்கப்படாத மாணிக்கமே, திருச்சபையில் துலங்கும் நட்சத்திரமே, வாழ்க. மகா பேறு பெற்ற புனித அந்தோணியாரே, பரலோக பிரஜைகளால் தெளிந்த மெய்ஞான ஞான தித்தரே, தெய்வ நேச அக்கினியால் சுடர்விட்டெரிகிற மெய்யான பக்தி சுவாலகரே, என் முழு இருதயத்தோடு உம்மை ஸ்துதித்து வாழ்த்துகின்றேன். சர்வேஸ்வரன் உமக்கு ஏராளமாய் பொழிந்த சகல உபகார சகாயங்களுக்காக உம்மை ஸ்துதிக்கின்றேன். ஆ, என் நேச பிரிய புனித அந்தோணியாரே, உமக்கு என் தோத்திரங்களை ஒப்பு கொடுப்பதற்காக இதோ உமது திருசுரூபத்திற்கு முன்பாக தாழ்ச்சி நயத்துடன் முழந்தாளிட்டு நிற்கிறேன். சர்வீஸ்வரனுக்கு மிகவும் பிரியமான சிநேகிதரே, நீர் செய்திருக்கிற வாக்குத்தத்தத்தை நினைத்தருளும். அடுத்து 9 செவ்வாய்க்கிழமை உமது திருசுரூபத்தை வந்து சந்தித்து வணங்குகிறவர்களுக்கு உமது தயையின் சக்தியை காண்பித்தருள்வீர் என்று நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறீரே. நீர் இதுவரையிலும் உமது வாக்கு தத்தத்தை பிரமாணிக்கமாய் காப்பாற்றி வருகிறீர். எல்லோரும் வல்லபமுள்ள உமது சிபாரிசை தடுக்க பெருத்த இல்லாத போதெல்லாம் தாங்கள் கேட்ட உபகாரத்தை அடைந்தார்களே. ஆகையால் நானும் என் இருதயத்தை உமக்கு திறந்து காட்டவும் என் அவசரங்களை உம்மிடத்தில் முழு நம்பிக்கையுடன் சொல்லி காட்டவும் இந்த ஆலயத்தில் வந்திருக்கின்றேன். உமது சுரூபத்தை உற்று பார்க்கும்போது எனக்கு கண்ணீர் ததும்புகின்றது. ஆயினும் என் ஆத்துமம் பரலோகத்தை நோக்கி தாவுகின்றது. இத்தருணத்தில் உமது மட்டில் எனக்கு உண்டாயிருக்கிற நேச பாசத்திற்கு சரியொத்த ஆசை அன்போடென்கிலும் மாட்சிமை தங்கிய அம்மேலான வாசஸ்தலத்தினின்று நீர் என் பேரில் கிருபை நோக்கம் பாலித்தருளும். உமது கரத்தில் ஏந்திய திருக்குழந்தை இயேசுவின் மட்டில் உமக்கு உண்டாயிருக்கிற நேசத்தை பார்த்து நான் கெஞ்சி கேட்பதெனில், என் அவசரங்களை எல்லாம் அத்திருப்பாலனுக்கு சொல்லி காட்டி அவரிடத்தில் எனக்காக மனு பேச வேண்டும் என்பதாகும். என் ஆசைக்குரிய புனித அந்தோணியாரே, எனக்கு உதவி செய்கிறது உமக்கு எவ்வளவோ எளிதாயிருக்கின்றது. என் மன்றாட்டை தந்தருள்வதற்காக நீர் சர்வேஸ்வரனிடத்தில் வாய் திறந்து பேசுவதொன்றே போதுமானது. உள்ளபடியே உமது கரங்களில் நீர் இவ்வளவு அன்போடு அரவணைத்த திருக்குழந்தை இயேசு உமது விண்ணப்பங்களை தள்ளி போடப் போகிறதே இல்லை. நீர் இவ்வுலகில் சஞ்சரித்த காலத்தில் அவருக்கு உமது மட்டில் உண்டான நேசத்தால் பல தடவை அவர் உமக்கு தரிசனையானாரே. அவரை தொடவும் முத்தமிடவும் தழுவவும் சித்தமானீரே. மோட்சத்தில் அவரோடு அரசாண்டு வரும் இத்தினத்தில் உம்மை நேசிக்கவும் உம்மை மகிமைப்படுத்தவும் நீர் சொல்வதை கேட்கவும் 1000 மடங்கு அவர் ஆசை உள்ளவராயிருக்க மாட்டாரோ? பூ உலகில் உமது திருக்கரங்களுக்கும் நேசத்திற்கும் உரிய உமது இருதயத்திற்கும்
ஒப்புவிக்கப்பட்ட திவ்ய பாலன் ஆகிய இயேசு பரலோகத்திலும் இந்த இணை பிரியாத பட்சத்தை பாராட்டி வருகிறார் என்று உலகம் தெரிந்து கொள்ள வேண்டியிருந்தது. இதை பற்றியல்லோ மதுர குணமுள்ள நமது இரட்சகர் உமது சுரூபம் சௌந்தரியம் நிறைந்த குழந்தை இயேசுவை கையில் ஏந்தின வண்ணமாய் எழுதப்படவும் சித்தரிக்கப்படவும் சித்தமானார். உள்ளபடியே பூவுலகில் ஒருமனப்பட்டிருந்த இயேசுவும் புனித அந்தோணியாரும் பரலோகத்தில் நித்தியத்திற்கும் ஒன்றித்திருக்கிறார்களாம். இயேசுவே, புனித அந்தோணியாரே, என்றும் இணை பிரியாத நேசர்களே வாழ்க. இயேசுவே, புனித அந்தோணியாரே, அந்நியோனே நேசபக்தனான இருதயங்களே, அடியேன் மட்டில் இரக்கம் புரிந்து பக்தி நேசத்தால் என் இருதயத்தை எரிய செய்தருளும்படி உம்மை கெஞ்சி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, உமது நேச அந்தோணியார் பெயரால் உம்மை நான் மன்றாடுகிறேன். ஓ அந்தோணியாரே, உமது நேச இயேசுவின் பெயரால் நான் உம்மை கெஞ்சி கேட்கிறேன். ஓ இயேசுவே, தூய அந்தோணியாரே, பூலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்தினதும் பரலோகத்தில் உங்களை ஐக்கியப்படுத்துகிறதுமான உருக்க நேசத்தையும் அந்நியோந்திய பட்சத்தையும் பார்த்து உங்களுக்கு அதிக பிரமாணிக்கமுள்ள சிநேகிதர்களில் அடியேனையும் ஒருவனாக ஏற்றுக்கொள்ளும்படி மன்றாடுகிறேன். ஓ இயேசுவே, தூய அந்தோணியாரே, என் இருதயத்தை உங்கள் பாதுகாவலில் வைக்கின்றேன். இயேசுவே, புனித அந்தோணியாரே, உங்கள் கரங்களில் என் சகல கிளேசங்களையும் எனது சகல ஏக்க கலக்கங்களையும் ஒப்புக்கொடுக்கின்றேன். இவ்வுலகில் உங்கள் பரிசுத்த சொரூபங்களை மரியாதையோடும் பக்தி வினயத்தோடும் நோக்கி பார்த்து வருகிற அடியேனுக்கு பரலோகத்தில் நித்தியத்திற்கும் உங்களை முகமுகமாய் தரிசிக்கிற மேலான பாக்கியத்தையும் தந்தருளுங்கள். ஆமேன்.